மிக்க போரோடு பார்வையாக வந்து சொல்லுவேன் யாரை அமைப்பு நீ இன்றமா வந்து விற்க வேண்டும் என்று இந்த மாதிரி வீட்டுக்கிழமை காலைக்கெல்லாம் ஒரு கால் கட்டு கால் ஒரு அதான் சொன்னாங்க பாரு. சரி உடனே கல்யாணம் சொல்றாங்களே அந்த கல்யாணத்துல என்ன தாங்க இது பத்தி கடாச்சிலாம் சொல்லி பொண்ணை பார்க்க நானும் எங்கெல்லாம் கிளம்பிட்டோம். போய் நேரம் பொண்ணை பார்த்துட்டோம். பொண்ணு யார் தெரியுமா? எங்க அண்ணன் மட்டும் பொண்ணு. நாங்க ரெண்டில போகக்கூடாது ஒத்தில போனோம் அப்படின்னு சொல்லி அண்ணன் மட்டும் தள்ளிடு ராணா சனிக்கு போறேன். ஆமா ஏதோ ஒன்று போனோம். சரி போயிட்டு பொண்ணை பார்க்கலாம். பொண்ணை போய் பார்த்துக்க. பொண்ணு சூப்பர் பிகிரு. இந்த பக்கம் சிலுக்கு அந்த பக்கம் அழுறாதா மொத்தத்தான் நக்குமா சொல்லிட்டாமா பொண்ணு சூப்பராங்கிறா. இந்த பொண்ணை தான் நான் கட்டி அப்படின்னு சொல்லி அந்த காலம் ஒரு காலம் பொண்ணு எங்கம்மா சொன்னாங்க இந்த பொண்ணே ஒரு கட்டி வைக்கிறாங்க. நான் சொல்லிட்டேன் அம்மா இன்னைக்கே நிச்சயதார்த்தம், இன்னைக்கே முதல் இருவு, இன்னைக்கே கல்யாணம். சென்னைக்கு போயிருக்க நீண்ட தொலைவு பயணம். ஆமா நிச்சயம் பண்ணலாம். எவனாக முதல்ல 2025 அவன் நிலத்தப்பட்ட மனுமே சேர் ஓடி கடாசனா. அதனால தான் என்ன பண்ண முதல்ல கல்யாணத்தை பண்ணிடுவோம். அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் சொல்லிட்டு எல்லாம் ஏற்பாடு நடந்து போச்சு. ஆனா கல்யாணத்தை எவனோ எங்க வச்சிருப்பான். எங்கடா வச்சு பணங்கிறான் சத்தத்தில் வச்சிருப்பான். அது இல்லாத கோயில வச்சிருப்பான். அது இல்லாத வீட்டை வச்சிருப்பான். ஆனா நான் கல்யாணத்தை எங்கிட்ட வச்சேன் சரித்திரத்துல பேசணும். அது போல எந்த கல்யாணத்தை வச்சு சுடுகாட்டுல கல்யாணத்தை பேசணும். சுடுகாட்டுல கல்யாணத்தை வச்சான்னு பேசணும். அப்புறமேட்டு மனமேடை எரிமேடை தான் மனமேடை முகூர்த்தம் 12 மணிக்கு முகூர்த்தம். பிரம்ம நல்லோரை ஒரு காலம் இருக்கு. 3 மணி 40 நிமிடம் பிறக்கலாம். பிரம்ம நல்லோரை 4:05 பிறகு திருமணம் நடக்கும். நான் தான் குடும்பத்தை போறேன் வச்சுட்டேன். சாப்பாடு என்ன ஆமா ஆனா யாரும் மொழி எழுதாது. என்ன நீக்கப்பட்டது அப்படி கிடையாதுங்க. மொழி எழுதாதுங்க. கூகுள் பே அனுப்புங்க, நான் வாங்கிக்கிறேன். ஆமாங்க எல்லா ஏற்பாடு முடிஞ்சு போச்சு. முதல்ல ஏற்பாடு நடந்துட்டு ஆமா முதல்ல ஏற்பாடு பாருங்க காசுங்கிறாங்க. ஆமா உள்ள போய் கால் வச்சேன் தந்தி வருது மின்ட்ரில இருந்து. இந்த பையா உனக்கு வேலை கட்சிச்சு வாடாடா. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் இறைவன் கொட்டான் வார்த்தை. இறைவன் இறைவன் இவ்வளவு கிளவு பண்ணி கிளந்த பண்ணி வச்சுக்கிறேன். இங்க போய் பார்த்தாக்கா அந்த மாதிரி கூப்பிடுறான். மனைவி எப்ப எரிமேட காலை எடுத்து வச்சா கல்யாணத்தை வந்து காலை உள்ள வச்சு அங்க போறான்ட்டான். சரி பரவாயில்ல மில்ட்டு போய் சேர்த்துட்டேன். போயிடுங்க 6 மாசம் ஆச்சு. தோசை சுட்டுங்கிறேன் நானு. ஆமா தோசை பருவாட்டா அதெல்லாம் சுட்டுங்கிறேன். என்ன பண்றது மில்ட்டுனா எல்லாம் ஒரு வேலை தான். சுட்டுங்கிறேன் எனக்கு தோசை ஞாபகமே கிடையாது. கல்யாணம் பண்ணி விட்டுமே அவன் எப்படிங்கிறாலும் ஏதாகிறாலும் அதே ஞாபகத்தில். ஆமா உடனே 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷம் எனக்கு 1 மாசம் லீவு கட்டிச்சு. உடனே நேரம் வந்தேன். மண்டாட்டி எதிர்பார்த்துங்கிறான். எப்போது வாசில கால வச்சேன். அது தெத்தா உள்ள இட்டுமானா ஒட்டம டீ குத்தா குடிச்சுக்கினே இல்ல. திடீர்னு பார்த்தா தலை ஊத்தி வந்துக்கிறான். உனக்கு சுத்தபத்தமா குளித்து வந்திருப்பா. ஐயா அதெல்லாம் இல்லைங்க. அவ தலை ஊத்தினாங்க அப்படின்னு அவன் சொல்றான். போய் 3 மாசம் 6 மாசம் போட்டு வரேன். நிலைமையில கேறாங்க. அவரு
சொல்லிட்டு வந்தேன். அது சேர்ந்து பரவாயில்ல சொல்லிட்டு உட்காந்து என் முன்னாடி கேட்டான், ஏங்க பரவாயில்ல உன்னை பார்த்தா எனக்கு கஷ்டமாக்குது, அதனால நீ சந்தோஷமா இரு. அவங்க ஒரு 150 ரூபா கொடுத்தா நீ எங்க போய் சந்தோஷமா இருந்துருவா, உன்னை எதுவும் நான் கேட்க மாட்டேன். சரி உடனே எதுன்னு போனேன். பிரியா 150 என்ன போறேன்? என் பாவத்துக்கு முன்னாங்க தான் போனேன். பக்கத்துல ஆமா சரி நான் போய் போனேங்க. போயிட்டு கூட்டு சந்தோஷமா இருந்துட்டு ஓட்டான்னு வந்தேன். ரொம்ப நாட்டி கேட்டா எங்க போனீங்களா சந்தோஷமா தான் சந்தோஷமா இருந்தேன். ஆமா எவ்வளவு குத்துறீங்க? 150 ரூபா குத்தானே. 150 ரூபா குத்தா யாருக்கிட்ட? பகுத்துட்டு முடிமாகிட்டு 150 ரூபா குத்தா. அவங்க வீட்டுக்காரர் எத்தனை நாள் எங்கிட்டு வந்துக்கிறான்? வெறும் 30 ரூபா நான் குத்துக்கிறேன். நான் மெட்ரு போயில இவங்க பார்த்து எப்ப நீ இடுகாட்டுல கல்யாணம் செஞ்சு அப்போ தெரியுதா இது ஒரு மருமா வேற சாப்பிட்டாங்க பார்த்தா ஏந்து பார்த்தா எல்லாம் கனவு கனவா? அந்த கனவுல பக்கத்துல முடிமா வந்து யாரு? அது நீதான். சரி விடு. ஏதோ கேட்டியா சொல்லிவிட விட்டு தள்ளு. எஸ் கமான். பரமேஸ்வரன் பெண்மணி. ஓகே. ஆனா என் பெண் குழந்தை பெற்றா. சரி. மூத்தவள் சங்கர். இளையமகள் சங்கீதா. இரு செல்வங்கள் அயல்நாடு படிக்க சென்றார்கள். வந்து வருகிறார்கள். வராங்களா? அவள் வரவேற்பு. ஓரே சொல்லக்கூடாது. எல்லாம் ஏற்பாடு நான் பண்ணிருப்பேன். கல்லா இருக்காங்க. அவன் எங்க இருந்தாலும் சரி. நான் வரேன். ஒன்னாக விளையக்கூடிய பவளமணி நாட்டை ஆண்டு வரும் பார்வந்த மன்னனுக்கு அண்ணன் மகன் என்று பெயர் பெற்று அன்று முதல் இன்று வரை சீரும் சிறப்போடு அரசாட்சி செய்து வருவதோ சென்று தந்தையை சந்திக்க நாட்டு மக்களை கண்ணில் காத்து வரும் சிறிய தந்தை அண்ணன் மகன் கல்லழக நீ இன்று போல் இருக்க வேண்டும் சிறிய தந்தை தம்பி சங்கீதா சென்ற பிள்ளை வந்து வருகின்ற வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் வந்து உன் தம்பிக்கு சங்கருக்கு மணிமணி சூட்டு விழா. இந்த மணிமணி சூட்டு விழா நாடுக்கு மாவிலை தோழர்கள் ஆணைக்கு மங்கள வாத்திய வழங்கி அனைத்து ஏற்பாடு உன் தலைவருக்கு என்ன உரைத்தான் பார்த்தாயா? இந்த பவளமணி நாட்டை ஆளப்பிரத சிங்க அப்படி இருக்கும்போது அவன் மகன் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று துடிக்கிறார். விடலாமா? அங்கே அந்த சிறிய தந்தையாகி விட்டான். அவனை எதிர்த்து பேச முடியல. அதுக்கு இப்படியே விடக்கூடாது. இந்த நாட்டை நான் அடைய வேண்டும். என் தம்பிக்கு அதுதான் கஷ்டப்படுறேன். எப்படி நேரம் போய் வெயில போயினாரு எவன வேண்டா கூப்பிட்டு அப்புறம் பொங்கல் பார்த்தா கற்பழி அது ஏதாவது கோயில பார்த்தா கொள்ளாடி இது போல பண்ணா ஒப்பம் பேர் கிடும் நாட்டு நின்று குத்துருவாங்க. இந்த வேலையை நான் நீ தெரியக்கூடாது. என்னடா மூளை வச்சுக்கிறாங்க மயிறு குட்டி வச்சுக்கிறாங்க. எவ்வளவுதானே நான் பார்த்து இதெல்லாம் பண்ணிக்கோ. புறப்படலாம் போ சந்திப்போம். அருகரு பொறகரு தேவா உன்னை
கிராமம். இந்த சித்தூர் கிராமத்திலே பொன்னன் என்று பேர் பெற்று சீரம் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். எனக்கு இரு மகள் ஏதா விமலா. என் மகளை பார்க்க வேண்டும். அவளோ வளர்ந்து ஆளாகிவிட்டார். அவளுக்கு தக நேரத்தில் திருமணம் செய்ய என்று ஆசைப்படுகிறேன். என் மகளை பார்க்க வேண்டும். ஏதா விமலா. உங்களுக்கு தகுந்த நேரத்தில் ஒரு திருமணம் செய்ய வேண்டும் என்று இந்த தந்தை ஆசைப்படுகிறேன். உன் விருப்பத்தை சொன்னால் தகுந்த மாப்பிளை ஏற்பாடு செய்து விடணும். விருப்பப்படி ஆகட்டப்பா. அப்படியா? போயிட்டு வரப்பா. ஆகட்டும். மலருக்கு சீக்கிரம் வந்திருக்கு. நான் இப்பவே நேரா ஆற்காட்டு போயிட்டு நகையெல்லாம் உங்களுக்காக வாங்கிட்டு வரமா. கவலைப்படாதீங்க. அடுத்ததா கலப்பு திருமணம் செய்து கொண்ட தம்பதிகளுக்கு 2 செல்வங்களாக பிறந்து இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதற்காக இந்த மாணவரி நாட்டில் ஈடுகளுக்கு தீவிர அப்பேற்பட்ட கருத்த முகவடி இதோ மாணவரி நாட்டில் தெரியும். அந்த அம்மனாலயத்திற்கு சென்றால் ஏதாவது ஒரு பொருட்களை பிடிக்கும். வாடி ஏண்டி இந்த மலரெல்லாம் பார்த்து
போவதற்காக வரவில்லை. எனக்கு தேவை. ஐயா சொல்லுங்க கேளுங்க, நீ விட்டு விடுங்க ஐயா. என்னை பேசுவதற்கு நேர முடியாது. உண்மையாக ஒரு பொருள் மீது ஆசை வைத்திருக்கால் அந்த பொருளை அடித்து எனக்கு தேவை என்ன தெரியாது, என்ன நினைச்சேன். வாழுதம்மா என்னோட மனசு கேட்க முடியுமா? தொகை தாண்டினாலும் மகிழ்ச்சி நிறைய கதை பாடினாலும் கோவில் பாலிக்கு ஈடாகும் குறைக்கிற நோய்க்கு சிறக்க மெடல் கொடுக்கிறார். சோப்பிலே கைது பண்ணும் சேற்றிலே இருவரும் இவை அனைத்தும் நான் சொல்ல மாட்டேன்.
வழியில்லையோ கலகும் என் நிறை மாற வழியில்லையோ இறைவா 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 என்னும் கனவாகி இடுமின்னமாயாகி இடுமின்னல் மழையாகி மங்கள வாழ்வு பறிபோவதோ மங்கள வாழ்வு பறிபோவதோ இறைவா 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 மகள் வீட்டுக்கு வந்து அப்பா என்று அழப்போவதில்லை. இப்போதே செல்கிறேன். என் மகளை நீதிமன்றம் சென்று நீதி கேட்கிறேன். விடமாட்டேன்.